மீராமோடைய டாக்டருக்கு கல்யாணத்துக்கு போனேன். அங்கே போனால் அங்கே இருக்கிற ஆளுங்களை பார்த்தா எனக்கு பயம். அங்கே இருக்கிற வாட்சியோட நான் மோசமாக இருக்கேன். நான் அவரை பார்த்தோன்னே அவர் வாங்கினார், அவரை வணக்கம் பண்ணேன். நீங்கள் போங்கன்னாரு. ஐயா என்னால் போக முடியாது, அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது. நீங்கள் அவர் என் கூட வந்து அவரை வந்தவுடனே எல்லோரும் வழி விட்டாச்சு. அதாட்டி நான் என் வீடு கோயம்பேடு, நான் அவர் கூட வரலன்னா ராத்திரி 10:30 மணி ஆகும் நான் போகிறதுக்கு. அவர் என் கூட வந்தவொடனே எல்லாம் வழி விட்டாச்சு. நான் அவர் கூட நின்று எனக்கே கூச்சமாக இருக்குது. நான் இருக்கிறதுக்கும் அதுக்கும் அந்த இது ஜனங்களை பார்த்து அது ஒன்று. ரெண்டாவது, என்னுடைய பர்த்டே எனக்கே தெரியாது. நான் அப்படி ஸ்டூடெண்ட்டு தான், எனக்கு தெரியாது. அன்றைக்கி வந்து ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது இன்றைக்கி உங்கள் பர்த்டே கேட்க போனேன். எல்லோரும் ஹாப்பி பர்த்டே சொல்லணும். எனக்கே அப்போ தான் நான் ஞாபகம் வருது. 2. 3வது வந்து நான் ரயில்வே ரிட்டையர்ட் ஆனால எனக்கு 2 வருஷத்துக்கு 2 பாஸ் இருக்குது. அந்த பாஸ் எந்த வண்டியில் எங்கேயும் ஒன்று போகலாம். ஆனால் அது ரயில்வே எம்ப்ளாயிஸுக்கு 10 டிக்கெட் தான், ராஜதானி அண்ட் டொரண்டோ. நான் அதுக்கு எப்போ ரிசர்வ் பண்ணேன், எப்போ வெயிட்டிங் லிஸ்ட் தான். அதனால் எனக்கு இந்த புதன்கிழமை எனக்கு இது உண்டு, நான் இது கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன் பகவத்கீதை. இன்னும் சண்டேயில் வந்து நான் இது சான்ஸ்கிரிட் படிக்கிறேன். அதனால் நான் இப்போ எனக்கு இந்த வண்டியில் எனக்கு இடம் கிடைக்குன்னு தெரியாது. அது வந்து எவ்ரி மார்னிங் வந்து 6:15க்கு சென்னையில் டெல்லி நான் ஸ்டாப்பு. அது எவ்ரி டியூஸ்டே தான். டியூஸ்டே நான் வெனஸ்டே அங்கே போய்ப்பேன். வெனஸ்டே எனக்கு கிளாஸு. நான் எங்கிட்ட செல்ஃபோன் நான் கொண்டு போனேன். ஆனால் எனக்கு அவர்கிட்ட சொல்ல முடியல. அந்த ஞாயிற்றுக்கிழமை சான்ஸ்கிரிட் கிளாஸுக்கு போகும்போது நான் லேட் ஆகிட்டேன். அவர் என்னை பார்த்த உடனே, என்ன ஜேக்க உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, நீங்கள் புதன்கிழமை இது கீதா கிளாஸும் போனேன். இல்லை சார், நான் இது மாதிரி டெல்லிக்கு போட்டேன். அதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் செல்ஃபோன் கொண்டு போகிறேன். செல்ஃபி அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த 3 காரியத்தில் நான் அவருடைய என்னுடைய வாழ்க்கையிலே அவரை சொல்கிறேன். I'm Anuradha Sridhar, and I was fortunate enough to have attended some classes. Okay, I'm not getting the voice, I think. I think we were the last batch of students who met him on the last fag end of the Sunday class that he got over before he passed away. And in fact, whatever has happened, rain or shine, whatever ailments had come to us, we made it a point to come for the classes, and that was the greatness that he left. And through this forum, I would like to say the last words that he actually said, to students, where நான் வந்து டீச்சர் கிடையாது, நான் வெறும் டீச்சர் மாதிரி வேஷம் போடுறோம்னா அப்படின்னு அதான் லாஸ்ட்டாக சொன்னார். நாங்களாம், நான், ஸ்ரீதர், ஜேக்கப் சார் எல்லாருமே we are the last batch of the students. And he also said, I don't know why, but that day he said very clearly, I would like all of you to take up Sanskrit and learn it as a literature and take up even more higher education in Sanskrit. நீங்கள் வந்து எல்லாரும் MA படிக்கணும், அதுக்கப்புறம் MPhil பண்ணணும், அதுக்கப்புறம் PhD பண்ணணுங்கிறது என்னோட ஆசை அப்படின்னு அவரோட சைல்ட் லைக் ஸ்மைலோட சொன்னார். அது மட்டும்தான் எங்களுடைய பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு we all have a WhatsApp group. And I think Ega batch at last class, because we were very fortunate enough to have even learned Rudram, Sri Rudram from him. The Rudram chapters are unfinished. Somehow I think we will try and learn it. We also learned a lot of other shlokas from him after the classes. But I would like to say this at this juncture. This was his last wish, or what he conveyed as a message. Thank you all, and his greatness will live. Saksiyana. ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சது தான். எத்தனை நல்லவாளானாலும் ஒரு நாளைக்கு அவன் நம்ம விட்டு போகணும், எத்தனை கெட்டவாளானாலும் ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்னு ஸ்லோகம். ஏக ஏவ சதாம் தோஷா ச ஏவ அசதாம் குணா என் வேரன் குச்சித்காலே சிறகால உஷிதாவபி. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் தான். ராமமூர்த்தி சார் 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவரை பற்றி எவ்வளோ வேணால் சொல்லலாம். ஸ்ரீராமருக்கு உண்டான குணங்கள் அத்தனையும் சொல்லலாம். 16 குணங்களை கேட்குறார் ஆரம்பத்தில் வால்மீகி. நாரதர் 64 குணம் சொல்கிறார்.
அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் டைம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் சொல்லலை. சம்ஸ்கிருதம் ஒரு மூச்சு, அதுலேயும் பகவத்கீதை ரொம்ப ஸ்பெஷலான மூச்சு. சம்ஸ்கிருதங்கிறது ரொம்ப பேர் சமயக் கிருதம் அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறான். முன்னால் வாக்கு அல்லது பாஷான்னு பேர் இருந்தது. பாணினி கிராமர்னால சுத்தப்படுத்தி அதுக்கு சம்ஸ்கிருதம் பேர் வந்ததுன்னு சொல்கிறான். இன்னொரு விற்பத்தி சம்ஸ்கரோதி தஸ்மா சம்ஸ்கிருதம். யார் படிக்கிறாளோ அவளுக்கு ஒரு சம்ஸ்கிருதியை கொடுக்கும், அப்படி வந்து வரும். நான் சம்ஸ்கிருதம் மாத்திரம் படிக்கலை. இந்த சம்ஸ்கிருதிங்கிற வார்த்தையில் என்னென்ன குணங்கள் நம்ம சொல்லணுமோ அத்தனையும் அடங்கிடும். இப்போ சம்ஸ்கிருதியோடு இருந்தவர். ரெண்டாவது கீதை. அவர் யோகின்னு மேடம் சொல்லும்போது சொன்னார். எந்த மாதிரி யோகின்னு பார்த்தீங்கன்னா கர்ம யோகியா, பக்தி யோகியா, இல்லை எல்லாமே உண்டு. ரெண்டே 2 ஸ்லோகம் தான். எந்த வேலை எடுத்தாலும் அது ஒழுங்காக செய்யணும், ரிசல்ட் வர்றதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாதுங்கிற ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும். சாதாரண சொல்கிற ஸ்லோகம் இல்லை. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் கித்வா தனஞ்சயா சித்த சித்தியோ சமபூத்வா சமத்துவம் யோக உச்சதே. அந்த மாதிரி ஒரு யோகம். அதே மாதிரி புத்தி யுக்தோ ஜஹாதீக உபே சுகுத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வா யோக கர்மசு கௌஷலம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டினவர். அதனால் கீதையை லெக்சர் பண்ணலாம், பேசலாம், உபன்யாசம் பண்ணலாம், படிக்கலாம். ஆனால் அதுபடி இருக்க முடியுமா? புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். பகவத் பாதால் கமெண்ட்ரி ஆராயும் போது சொல்கிறார், கீதைங்கிறது என்னெல்லாமோ யாரெல்லாமோ வியாக்கியானம் எழுதியிருக்கா. நான் எதுக்கு எழுதுறேன்னா அது உண்மையான தத்துவார்த்தம் என்ன சொல்கிறதுக்காக நான் ஒரு எஃபர்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிறது. எல்லா வேதாந்தத்துக்கும் சம்மதியான கூட, ஆனால் அப்படி ஈஸியாக புரியாதுங்கிறது. அதனால் சொல்லிவிடலாம், 4 பேருக்கு சொல்லி கொடுத்துடலாம். அதே கீதா லைஃப் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் அவர் நடத்தி காட்டினார். அதனால் நம்மளோட டியூட்டி என்னன்னு கேட்டால் இன்னும் மேடம் சொல்லிட்டா ஆல்ரெடி. இனி இருக்கிற காலத்தில் இந்த கீதை இந்த காம்படிஷனை விடாமல், அதே மாதிரி சம்ஸ்கிருத சுராவதி விடாமல் அதை நடத்துறது தான் அவருக்கு நான் செய்யக்கூடிய ஒரு பெரிய தொண்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நாமெல்லாம் உற்சாகமாக செய்வோம். என்னன்னா அவரோட மோட்டிவேஷன் அந்த மாதிரி. அவர் ஒரு ஆர்கனைசேஷன் இப்படி தான், அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது, சும்மா நின்றுட்டு போயிட தான். அவர் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் நம்ப முடியாது. எல்லாம் அந்த கிளாக் லைக் ப்ரிசிஷன், சர்ஜிக்கல் ப்ரிசிஷன், எது எப்போ நடக்கணுமோ அது மாதிரி இது நடக்கிறதுக்குள்ள சாமர்த்தியம். இந்த பகவான் எப்படி நடத்தினாரோ அது மாதிரி கீதாச்சாரியன் மாதிரி நமக்கு இங்கே உயிரோட உடம்போடு இருந்து காட்டின கீதாச்சாரியன்னு சொல்லி அவரை சொல்லணும். அதுக்கு பெரும்பாலும் அதுக்குண்டான இந்த சகாயம் பண்ணது மேடம். நான் கூட இருந்ததுனால தான் நடக்கும். அவன் எப்படி இருந்தான், ஒரு ஃபங்க்ஷன் வரும்போதும் அவர் இருந்தாலும் சரி, எடுத்து கட்டிட்டு குழந்தைகளும் சரி, இது இருக்கக்கூடிய அத்தனை வாலண்டியர்ஸும் சரி, அது வரதே ஒரு பெரிய உற்சவம், பெரிய யஜ்ஞம். அதான் அவன்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் நடத்துறது இந்த இடத்துக்கு மாத்திரம் இல்லை, உபநிஷத்தில் சொன்ன மாதிரி எல்லா இடத்துக்கும் இது பரவக்கூடிய ஒரு வாசனை உள்ள ஒரு மரத்தில் பூத்து குடிங்கிற மாதிரி நீங்கள் நடத்துறது அப்படின்னு சொல்லி கீதா யஜ்ஞம் அப்படின்னு நீங்கள் நடத்துறது. அந்த மாதிரி பெரிய சர்வீஸ் பண்ணார் அவர். கீதாக்கே ராமகிருஷ்ண சார் என்ன அர்த்தம் சொன்னார், கீதா 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 கீ சொல்லிட்டவா தியாகம். பெங்காலியில் தாகின்னா தியாகி, அதானே சொல்கிறார். எசன்ஸ் அதுதானே. 700 ஸ்லோகத்துக்கு ஒரு லைன் தான் மீனிங் கீதையில் எனக்கு தெரிஞ்சு. எவனுக்கு என்ன டியூட்டி கொடுத்துருக்கோ அதை செய்ய வேண்டியது, ஒழுங்காக செய்ய வேண்டியது, முழுமையாக செய்ய வேண்டியது, பற்றுதலோடு செய்ய வேண்டியது, இத்தனையும் பண்ணி காட்டணும் ஒரு பெரிய மகான். இன்னைக்கு 15வது அத்தியாயம் சொன்னால் ரொம்ப சூட்டபிள் நினைச்சேன். புருஷோத்தம யோகம். புருஷோத்தமன்கிறது யாருன்னு கேட்டால் இந்த மாதிரி ஆள் தான் புருஷோத்தமன். அதனால் அவள்லாம் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டியிருக்காங்கிறத கிருதைக்கு ஆவிஷ்கரணம் பண்ணி என்ன நாம் செய்யணுமோ ஃப்யூச்சரில் அதையும் விடாப்புடியாக அது செய்யறதுங்கிறது ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக இருக்கும்னு சொல்லி வர வச்சுக்கிறேன். நான் 70 76 வரைக்கும் பிரசாகத்தில் இருந்தான், கங்காதீஸ்வரர் ஸ்ட்ரீட்டில். என் டாக்டரோட ஹேமான்னு விருகம்பாக்கம், எங்கள் ஒய்ஃபு கூட அங்கே யூஆர்எஸில் சேர்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்தா. மேடம்கிட்ட கூட கேட்டா சேர்க்கணும்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி காட் ட்ரான்ஸ்ஃபர் டு மெட்ரோட்டாங்க. 2 இயர்ஸ் முன்னாடி இருந்தேங்கிறதுனால போயிட்டேன். திரும்ப பேக் டு மெட்ராஸ் 91 வந்துட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. நானும் மெட்ராஸ் இருந்தேன். மெட்ராஸில் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்ததுனால சான்ஸ்கிரிட் படிக்க சான்ஸ் எல்லாம் இருக்குது.
நான் மெஜராவில் புத்துவாரம் பண்ணும்போது தான் படித்தேன். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, எல்லாம் கிளாஸ்மேட்ஸ்லாம் சான்ஸ்கிரிட் விசார நிறைய பார்த்தேன். சான்ஸ்கிரிட்டில் பண்ணிட்டுலாம் இருந்தது. எனக்கு சான்ஸ்கிரிட் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட். ஆனால் நான் இருந்தது அன்பார்ச்சுனேட்லி வில்லேஜ், அதனால் படிக்க முடியல. அதனால் இருந்தாலும் நான் இங்கே வந்து அவர்கிட்ட பேப்பரில் பார்த்தேன் அந்த இது நடக்கிறதுன்னு. அது கூட ஒரு தடவை வந்திருக்கேன் மாதிரி பேப்பரில் பார்த்தோன்னே அந்த இது ஃபங்க்ஷனுக்கு இது லெக்சருக்கு அட்டன் பண்ணுறதுக்கு வந்திருந்தேன். அவருக்கு எனக்கு அவர் ராமச்சந்திரன் நான் தெரியும். நான் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். நான் அந்த எங்கள் அம்மா ஒய்ஃபும் நானும் போயிருக்கோம். அப்போ டாக்டருக்கு 76 வயசு. அதான் முதல்ல சுவிட்சர்லா ஸ்கூல், சுவிட்சர்லா நர்சரின்னு இருந்தது இதில் தேங்க்யூ. அப்போ இருந்து அங்கே சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனால ஒன் மார்க் திங் என்னென்னா, எங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார் ரேஞ்சர் ராஜகோபால் ஐயர்னு. அவர் அவப்பா அவளுக்கு ரொம்ப க்ளோஸ். அதனால் அங்கே சித்தப்பாவே சொல்லியிருக்கா. அவங்க கணேசகர் தான் அவங்களுக்கு இருந்து கூட ரொம்ப இந்த காலத்தில் இது பண்ணியிருக்கா. டிபார்ட்மெண்ட் வேலைக்கெல்லாம் அவர் ஜாயின் பண்ணியிருக்கா. ரொம்ப சித்தப்பா எக்ஸ்பயர்ட் ஆன் 95 அங்கன்வாடியில். அதனால் அவர் ரொம்ப சொல்லுவார். நான் எங்கேயும் எக்மோர்லாம் வந்திருக்கேன், அடிக்கடி எக்மோர்லாம் வந்திருக்கேன். நானும் வந்திருக்கேன், அவர் இருந்ததும் வந்திருக்கோம். அதனால் அவருக்கும் என் சித்தப்பா ரொம்ப சொல்லியிருக்காரு அவள் அப்பாவை பற்றி. அதனால் ஐ வாஸ் மோர் இன்ட்ரெஸ்டட். அதனால் தெரியும் பார்த்துட்டு வந்தேன். நான் ஜஸ்ட்டு நான் பேப்பரில் பார்த்து இந்த மாதிரி பார்க்கலாம். ரொம்ப நமஸ்காரம். என் பேர் சுப்பிரமணியன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ராமூர்த்தியோட பரிச்சயம் ஏற்பட்டது. பாட்டி சொன்ன பகவத்கீதை நாட்டுப்பணி பாடல் வந்து ஒரு பகவத்கீதையை வெளியிடுது. டாக்டர் ராமகிருஷ்ணன் தான் ரிலீஸ் பண்ண சீஃப் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தார் டாக்டர் ராமமூர்த்தி. அதில் வந்து பேசிட்டு அது அவர் மூலம் அப்போ அதுக்கு பிறகு பகவத்கீதா காம்படிஷன் ஜட்ஜாக கூப்பிட்டு 8 வருஷமாக போயிட்டு இருக்கேன் கைடன்ஸில். போன வாரம் 22ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அவர் சொன்னதுனால இப்போ சம்ஸ்கிருத எஜுகேஷன் சொசைட்டி வந்தவர்களுக்கு அதுக்கு கேகே நகரில் சம்ஸ்கிருத கிளாஸ் நடத்திட்டுருக்கேன் 6 வருஷமாக. அதில் ஜனவரி மாதம் நடந்த பர்சன்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸும் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு காம்பவுண்ட் சார் தான் வந்திருக்கார். 22ஆம் வந்து ப்ரைஸ் கொடுத்து சர்டிஃபிகேட்டாக டிசைட் பண்ணிட்டு ரொம்ப அழகாக சம்ஸ்கிருதம் பேசினார். சம்ஸ்கிருதிக்கிற ஹியூமரை பற்றி பேசின எல்லாருக்கும் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்தது. உடனே 30th இல்லை வந்து ஒருத்தருக்கு நம்ப முடியல. நேற்றுக்கு எங்கள் கேகே நகர் சென்டரில் ஒரு கண்டனன்ஸ் கூட்டம் போட்டு ரெசல்யூஷன் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிறேன். Sanskrit Education Society, KK Center, condolence resolution. The sudden passing away of Sri P.S. Ramamurthy on 31/3/2020 has come as a big shock to the students and teachers of the Sanskrit Education Society, KK Center. Only on Sunday, the 22nd March 2015, the Ramamurthy had come to the KK Center and had distributed the certificates and prizes to the successful candidates of the Sanskrit Free examination January. His excellent speech on Sanskrit literature, especially on humor, still rings in our ears. We were fortunate to have had in our midst an erudite scholar like Sri Ramamurthy. His humility and simple nature impressed one and all of us. His sudden demise leaves a big void in the world of Sanskrit scholars. We offer our heartfelt condolences to the bereaved family and pray for its soul to rest in peace. We observed a 2-minute silence in each memory. Thank you, sir. So, இன்னும் 2 ஸ்பீச்சஸோட தான் டென்னிஸ் டைம்ஸில் பார்த்தேன் சான்ஸ்கிரிட் கற்று தராங்கன்ட்டு. உடனே ஃபோன் பண்ணேன் சாருக்கு. இங்கே வந்து சான்ஸ்கிரிட் கிளாஸ் வந்து ராமமூர்த்தின்றவர் வீட்டில் நடக்கிறது ஆரம்பிக்க போகிறது. நான் வந்து பிகினர் தான், எனக்கு சான்ஸ்கிரிட் எதுவும் தெரியாது. அதனால இப்போ வந்தோம். ஒரு 50-60 பேர் அன்றைக்கி கிளாஸில் ஜாயின் பண்ணாங்க.
முன்ன பின்ன ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரங்க 4 பேர் வந்தாலே நம்மலாம் யோசிக்கிறோம். ஆனால் ஒரு 50-60 பேர் முன்ன பின்ன யார் அவங்களோட ஆன்டிசிடென்ட்ஸ் எதுவும் தெரியாது வந்தோம் பண்ணோம். அந்த கிளாஸில் வந்து கடைசியாக வந்து அர்ச்சனா மேடம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு சன்ஸ்கிரிட் டீச்சர். அப்போ வந்து எல்லாருமே ஒரு அப்படியே ஏதோ ரீசன்ஸால ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. எனக்கு ஒரு 1.5 மாதம் அளவுக்கு நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த பிகினர் கிளாஸில். அர்ச்சனா மேடம் எனக்கு முன்னாலே வந்து காத்துருப்பாங்க. அப்படி தான் எனக்கு சான்ஸ்கிரிட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்புறம் இன்னும் ஒரு மேடம் சொன்னாங்க, அதே மாதிரி நாங்கள் படிக்கிற 1 hour கிளாஸ்க்கு அவர் 2 hour ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்து போர்டில் எல்லாத்தையும் கிராமர் ரூலு, அது எக்ஸாம்பிள், அதுக்கு வந்து இந்த லோக்கல் இந்த இதில் இருந்த ஆன்டிசிடென்ட்ஸு எல்லாத்தையும் வச்சு சொல்லிக் கொடுப்பாரு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன வார்த்தையும் லவ்வையும் சொன்னாங்களோ அதை நாங்களும் வந்து எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் ஆன்ட்டியும் சாரும் எங்களுக்கு கொடுத்தாங்க. நான் ஆஃபீஸ்லேருந்து வெனஸ்டே கிளாஸ்க்கு ஓடி வருவேன். ஆன்ட்டி கேட்பாங்க, ஆஃபீஸ்லேருந்து வரையே காஃபி சாப்பிட்றியா? எனக்கு ஒரு தடவை ரொம்ப இருமலாக இருந்தது டிசம்பர் மாதம். ஆன்ட்டி வந்து எனக்கு கம்பளம்லாம் எடுத்து அது ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதனால அந்த ஸ்ட்ரென்த்தும் அந்த கைடன்ஸும் என்னோட லைஃப்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். If you have anything, if you want to sign, please feel free to do so. And if you would like to pay your last homages to Munjappa, you can do so.